கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இறையியல் கற்று வருகிறோம். சுவிசேஷ பணி பற்றி படித்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சி. நான்காவதாக பொது இடத்துல கிடைக்கிற வாய்ப்புகள். பொது மேடைகள், நீதிமன்றம், சிறைச்சாலை, இதெல்லாம் பொது இடங்கள். அதில் கிடைக்கிற வாய்ப்புகளில் ஆண்டவரை பற்றி சொல்வது. நாம் அப்போஸ்தலர் 6:12 அதை முதல்ல வாசிக்கிறோம். அங்கே ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பதாக இழுத்து கொண்டு போய், இப்போது ஸ்தேவானை ஆலோசனை சங்கத்துக்கு முன்னால் இழுத்து கொண்டு போகிறாங்க. சனட்ரீன், சனகரிப் சங்கம் என்று சொல்லக்கூடிய ஆலோசனை சங்கம். அந்த சங்கத்தில் அது ஒரு சட்டசபை மாதிரி, வைத்து கொள்ளலாம். அது சட்டசபையாகவும் செயல்பட்டது, ஒரு கீழ் கோர்ட்டாகவும் கீழமை நீதிமன்றமாகவும் அந்த நாட்களில் செயல்பட்டது. இப்போ ஆலோசனை சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அவர்களெல்லாம் அவங்க முன்னால் பிரதான ஆசாரியன் ஸ்தேவானை விசாரிக்கிறான். இந்த மாதிரி இவன் ஆலயத்துக்கு விரோதமாக பேசுகிறான், நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக பேசுகிறான் அப்படின்னு குற்றஞ்சாட்டினார்கள். பிரதான ஆசாரியன் விசாரிக்கிறான். அப்போது ஸ்தேவான் ஒரு பெரிய பிரசங்கமே பண்ணுறான். 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய பிரசங்கம், 53 வரைக்கும், 2லிருந்து 53 வரைக்கும் 52 வசனங்கள் அடங்கிய ஒரு பெரிய பிரசங்கம். அநேகமாக இதுதான் பைபிள்லே பெரிய பிரசங்கம்னு நினைக்கிறேன். பெரிய ஒரு அளவில் பதிவு செய்யப்பட்டிருப்பது இந்த பிரசங்கம் தான். ஆலோசனை சங்கத்தில் பிரதான ஆசாரியன் இருக்கிறான், அரிமத்தியா யோசேப்பு போன்றவர்கள், கமாலியல் போன்றவர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. பெரிய அறிஞர்கள், பெரிய தலைவர்கள், அதிகாரிகள் எல்லாம் அதில் உட்கார்ந்துருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லப்பட்டது. அதனால் ஒரு காவல்துறைக்கு நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம மேலே புகார் கொடுக்குறாங்க. எப்போ பார்த்தாலும் கத்திட்டு இருக்கிறாங்க, சும்மா கத்துறாங்க, சத்தமாக பாட்டு பாடுறாங்க, சத்தமாக ஜெபம் பண்ணுறாங்க, எங்களுக்கு தொந்தரவாக இருக்குன்னு ஒரு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு காவல்துறையில் புகார் கொடுத்துட்றாங்க. அப்போ நம்ம அதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளலாம். பெரிய பிரசங்கம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம என்ன நம்புகிறோம், என்ன செய்கிறோம். ஐயா, நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், இப்படி தான் ஜெபம் பண்ணுறோம், இப்படி தான் பாடுறோம். ஒரு பாட்டை கூட ஒரு அடி பாடி காட்டலாம். இந்த அழுத்த சத்தத்தில் இப்படி தான் பாடுறோம், இந்த மாதிரி தான் ஜெபம் பண்ணுறோம். அல்லது யாராவது எங்கள் மதத்தை புண்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பேசணும் அப்படின்னு அவங்களுக்கு பேசி காட்டலாம். வசனத்தை, சுவிசேஷத்தை அங்கே சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எழுதலாம். விளக்கம் எழுதும்போது எழுதலாம், இப்படி தான் நான் பேசினேன், இதுதான் எங்கள் நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் வாய்ப்புகள் தான். எப்படியும் நம்மளை விசாரிப்பாங்கள்ல, நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன செய்கிறீங்க, உங்கள் வீட்டில் ஊழியம் செய்கிறீங்க அல்லது உங்கள் சபையில் நீங்கள் என்னென்னமோ செய்கிறீங்க, சத்தம் போடுறீங்க அல்லது இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னு சொல்கிறாங்களே, புகார் கொடுக்குறாங்களே, மற்ற மதங்களை தாக்குகிறீர்கள்னெல்லாம் சொல்கிறாங்களே, மதம் மாற்றுறதுக்கு முயற்சிக்கிறீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னும் போது அதே ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லலாம். இல்லை, நீதிமன்றத்தில் போய் நிறுத்துகிறாங்க. இப்போ பவுலும் அப்படி தானே, கவர்னர்கள் முன்னால், ராஜாக்கள், சிற்றரசர்கள் முன்னால் போய் பவுலும் அந்த இடத்துல தன்னை காப்பாற்றிக்கிறது ஒரு விஷயம். டிஃபெண்ட் அப்படின்வாங்க, டிஃபெண்ட் பண்ணுறது டிஃபென்ஸுன்னுவாங்க. தன் மீது உள்ள குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்வது
அந்த குற்றச்சாட்டத்திலிருந்து தன்னை காத்து கொள்வது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாய்ப்பை அது செய்ய வேண்டியது தான். நம் மீது உள்ள குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்வது, நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு விளக்கம் கொடுப்பது, அது நிச்சயமாய் செய்யணும். அதோடு சேர்த்து சுவிசேஷத்தையும் சொல்லணும். அப்போஸ்தலர் 17:22, அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவில் நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். மார்ஸ் மேடைக்கு போகிறான். இப்போ மார்ஸ் மேடைன்றது ஒரு பொழுதுபோக்கு மேடை. மார்ஸ் மேடையை 2 விதமாக பயன்படுத்தினாங்க. ஒன்று நீதிமன்றமாக பயன்படுத்தினாங்க, இன்னொன்று அது ஒரு பொழுதுபோக்கு மேடை. புதுசாக எதையாவது கேட்கறதுக்கு, புதுசாக ஏதாவது பேசுகிறதுக்கு. அந்த காலத்தில் சினிமா கிடையாது, டிவி கிடையாது, மொபைல் கிடையாது, சமூக ஊடகம் கிடையாது. அவங்களுக்கு பொழுது போகணும் இல்லை, பொழுதுபோக்கு மேடை, ஒரு நாடக மேடை மாதிரி. நாடகம்தான் இல்லை, என்ன வேணால் அதில் புதுசாக என்ன வேணால் பேசலாம். சரி, பவுல் ஏதோ புதுசாக சொல்கிறான், நீயும் சொல்லுப்பா அப்படின்னு கொண்டு விட்டாங்க. பொழுதுபோக்கு மேடையை கூட அவன் சுவிசேஷத்திற்கான ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டான். ஒரு யூதன் எவ்வளோ பயபக்தியாக வளர்ந்துருப்பான். தேவ ஆலயத்தில் தான் போதனையை கேட்டிருப்பான், ஜெப ஆலயங்களில் தான் போதிப்பாங்க. அந்த காலத்தில் தெரு பிரசங்கெல்லாம் கிடையாது, வீடுகளில் பிரசங்கிச்சாங்க. அதுவும் புதிய ஏற்பாட்டில் தான். ஒரு பொழுதுபோக்கு மேடையில், ஒரு சினிமா தியேட்டரில் போய் உங்களை விட்டு நீங்கள் ஏதாவது எங்களுக்கு டைம் பாஸுக்கு ஏதாவது பேசுங்கன்னு சொன்னால் நமக்கு கோபம் வருமா வராதா? என்னடா சினிமா தியேட்டருக்கு நம்மளை கூப்பிடுறதே சுவிசேஷத்தை மலிவாக்குற மாதிரி, அதுலேயே டைம் பாஸுக்கு நீங்கள் பேசுங்க. டைம் பாஸ் காதல்னு ஒரு காதல் இப்போ வந்திருக்கு. டைம் பாஸுக்கு காதலிச்சாங்க 2 பேரும், அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க அப்படின்னு அந்த மாதிரி சில பிரச்சனைகள், என்கிட்ட சில பிரச்சனைகள் வந்திருக்கு. டைம் பாஸ் காதல் வேற, அதுவே நமக்கு கோபம் வருது. என்னையா காதல்னாலே நமக்கு பிடிக்காது, இதில் டைம் பாஸ் காதல்னால் இப்போ எவ்வளவு அதை எவ்வளவு மலிவாக்குறாங்க, கோபம் வருது. அது மாதிரி டைம் பாஸுக்கு பவுலை கூப்பிட்டு டைம் பாஸுக்கு நீங்கள் பேசுங்க. பயபக்தியோடு பேச வேண்டிய, பயபக்தியோடு கேட்க வேண்டிய கர்த்தருடைய வார்த்தையை டைம் பாஸுக்கு நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ கோபம் வரும். ஆனால் கோபம் வரல, பவுலுக்கு அதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டான். அங்கே போய் அவன் சுவிசேஷத்தை சொன்னான். அதை கேட்டுட்டு நீதிபதியெல்லாம் ரட்சிக்கப்பட்டார். நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனீசியு ஒரு நீதிபதியை ரட்சிக்கப்பட்டார். அதை கேட்டு மேடைகளை பயன்படுத்திக்கணும். டிஜிஎஸ் தினகரன் ஒரு வல்லமையான ஒரு சுவிசேஷகர் இருந்தார் நம்முடைய தேசத்தில். அவர் முதல்ல திருப்பிரசங்கம் தான் பண்ணார். அதுக்கப்புறம் அவரை லயன்ஸ் கிளப்பு போன்ற இடங்களில் பேச கூப்பிட்டாங்க. லயன்ஸ் கிளப்பில் அவரை பேச கூப்பிட்டாங்க. அவர் தெருவில் பேசும்போதே அவ்வளவு கூட்டம் கூடும். அதை பார்த்து லயன்ஸ் கிளப்பில் பேச கூப்பிட்டாங்க. அவர் போய் அங்கேயும் பேசினார். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மறைமுகமாக சுவிசேஷத்தை சொன்னார். அதுக்கப்புறம் தான் பெரிய கூட்டங்களில் பேச ஆரம்பித்தார், ஆலயங்களில். அதனால் நமக்கு கிடைக்கிற பொது மேடைகள், நீதிமன்றம், காவல் நிலையம், பொது மேடைகள், சிறைச்சாலை. ஒரு முறை நான் சென்னையில் சபை ஊழியம் செய்து கொண்டிருந்த போது தாய்ப்பால் வார விழா, சென்னை கலைவாணர் அரங்கத்திலே தாய்ப்பால் வார விழா கொண்டாடினார்கள். தாய்ப்பாலினுடைய முக்கியத்துவத்தை பேசுகிறதுக்கு பல துறையில் இருக்கிறவங்களை கூப்பிட்டாங்க. கிறிஸ்தவத்திலிருந்து அதனுடைய ஏற்பாடு செய்தவர்களில் ஒருவர் நான் இருந்த பகுதியில் இருந்ததுனால, ஆகவே என்னை அழைத்து கொண்டு போகலாம்னு அவங்க நினைத்தார்கள். ஒவ்வொரு மதத்திலிருந்தும் ஒவ்வொரு பிரதிநிதி வந்திருந்தார். அவங்கெல்லாம் வயசானவங்க, பெரிய நிலையில் இருக்கவங்க போயிருந்தாங்க. நான் போய் இளைஞன், திருமணம் ஆகி இருந்தது, ஆனாலும் இளைஞன்.
நான் கிறிஸ்தவத்தின் சார்பிலே சென்றிருந்தேன். நடிகர்கள், நடிகைகள், பல்கலைக்கழக துணைவேந்தர், அந்நிய நாட்டு தூதர்கள், வெளிநாட்டு தூதர்கள்லாம் வந்திருந்தாங்க. கடைசியில் ஒரு நாடகம், அந்த நாடகம் பார்க்குறதுக்கு பெரிய கூட்டம் வந்திருந்தது. அதனால் அங்கேயும் போய் தாய்ப்பாலை பற்றி தான் பேசணும். தாய்ப்பால், பைபிள் என்ன சொல்லுது தாய்ப்பாலை பற்றி, அங்கேயும் போய் அதே ஒரு சாக்காக, வாய்ப்பாக பயன்படுத்தி சுவிசேஷத்தை சொல்ல ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். மோசேயினுடைய தாய் வளர்ப்பு தாயா தன்னை காட்டிக்கொண்டு அவள் தாய்ப்பாலை கொடுத்ததுனால தான் மோசேக்கு அந்த தேவ ஜனத்தின் மேலே ஒரு பற்று வந்தது என்று நான் பேசினேன். அப்படி பேசி அப்புறம் இயேசுனுடைய இரத்தத்தை குறித்து பேசி நான் முடித்தேன். அதனால் நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை நம்ம பொதுவான வாய்ப்புகளாக இருக்கலாம். எங்கேயாவது உங்களை பேச கூப்பிடலாம், வாங்க. பொதுவான சங்கங்கள், ஒரு புத்தாண்டு கொண்டாட்டம், ஒரு தமிழர் திருவிழா கொண்டாட்டம். நான் எங்கேயும் போக மாட்டேன். ஒரு வரிக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லி பழகக்கூடாது. அது கர்த்தருக்கு பிரியமானது தான். சிலர் பாருங்கள், ஒரு வரிக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. உங்கள் நடுவில் நான் வந்தது பற்றி சந்தோஷம், ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஸ்தோத்திரம். இப்படி ஒரு வரிக்கு ஒரு ஸ்தோத்திரம் அல்லது அல்லேலூயா சொல்லுவாங்க. அது அப்படி பழகக்கூடாது. அந்த பழக்கத்தை நீங்கள் மாற்றணும். ஏன்னா பொது இடங்களில் போய் அப்படி பேசிகிட்டு இருக்க முடியாது. ஒரு கல்யாண வீட்டில் வாழ்த்தி பேச சொன்னால் அங்கே போய் ஞானமாக பேசணும். அங்கே போய் ஒரு ஆசிரியை ஓய்வு பெற்றிருக்கிறார்கள், அதற்கு ஒரு கூட்டம் வச்சுருக்காங்க, ஸ்தோத்திர கூட்டம். அதில் மற்ற மதத்துக்காரங்களும் வந்திருக்காங்க. அதில் ஒரு உறவினரை பேசுகிறார், வாழ்த்தி பேசுகிறார். வாழ்த்தி பேசும்போது அவர் வேடிக்கையாக பேசினாரா இல்லை அவருடைய கருத்தை பேசினாரா தெரியல. 2 ஊழியம் இப்போ நடக்குது. டெய்லி எல்லோரும் ஒரு வசனம் அனுப்புகிறாங்க. இன்னொரு ஊழியம் கிறிஸ்தவ பையனோ பொண்ணோ இன்னொரு மதத்து பொண்ணையோ பையனையோ போய் கல்யாணம் பண்ணுறாங்க, அவங்கள ஆண்டவருக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதை குற்றம் சொல்லி அதை கேலி பண்ணி பேசினார். அங்கே மற்ற மதத்துக்காரங்களும் உட்கார்ந்துருந்தாங்க. அது அவங்கள புண்படுத்துகிற விஷயம். அங்கே போய் அப்படி பேசக்கூடாது. நம்ம எங்கே பேசுகிறோம், இது ஒரு கிறிஸ்தவ கூட்டம் இல்லை, ஒரு ஜெப கூட்டம் இல்லை, ஒரு விசுவாசிகளுக்காக மட்டுமே இருக்கிற கூட்டம். விசுவாசிகள் மட்டும்தான் செய்தியை கேட்பாங்க அப்படின்னா இப்போ அது கூட சொல்ல முடியல. எல்லாத்தையுமே இப்போ வீடியோ எடுக்கிறாங்க அல்லது ஆடியோ எடுக்கிறாங்க, அனுப்பிச்சி விட்டுறாங்க பொது வழியில். ஞானமாக தான் பேசணும். அதனால் அப்படி இன்னொரு திருமணத்தை நடத்தி வைக்க போயிருந்தேன். அங்கே ஒரு ஊழியக்காரர் பேசுகிறார். அந்த மணமகளுக்கு ஒரு நெட்டு போட்டு மூடி இருந்தாங்க மணமகளை. அந்த குடும்ப பழக்கம் சில இடங்களில் அப்படி செய்கிறதில்ல, தலைக்கு மட்டும்தான் நெட்டு போடுவாங்க. சில இடங்களில் முகத்தையே மூடிடுவாங்க நெட்டு போட்டு. திருமணம் நடந்து முடிஞ்ச உடனே நெட்டை முகத்தை விட்டு விலக்கி முக்காடு விளக்கிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் அதை ஒரு ஊழியக்காரர் முக்காடு நீங்கி விட்டது, விடுதலை பெற்று விட்டால் அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு அந்த முகத்தை மூடி இருந்தது சரியில்லை, முகத்தை திறந்தது தான் சரின்ற மாதிரி அவர் பேசினார். அங்கே நிறைய அந்த முகத்தை மூடிக்கொள்ளக்கூடிய அந்த கலாச்சாரம் உள்ள மதத்துக்காரங்க வந்திருந்தாங்க. பெண்கள் உட்காந்துருக்காங்க. அவங்களாம் முக்காடு போடுவாங்க, அவங்க தங்களுடைய முகத்தை துணி போட்டு மூடுவாங்க. அது அவங்க கலாச்சாரம், அந்த மதத்தை சார்ந்தவர்களுடைய கலாச்சாரம். அவங்க உட்காந்துருக்காங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்கள அவ்வளோ வீட்டுக்கு கூட்டு போய் அழைச்சி விருந்தினர்களாக வந்திருக்காங்க. அவங்க மனசு கண்டிப்பாக புண்படும். ஆகவே ஞானமாக பேசணும். பொது இடங்களில் ஒரு திருமண வீடு, ஒரு மரண வீடு, ஏதாவது ஒரு நல்லது கெட்டது நடக்கிற வீட்டில் பேச சொல்கிறாங்க. உறவினர்களை பேச சொல்லுவாங்க, நண்பர்களை பேச சொல்லுவாங்க. ஊழியக்காரங்க தான் இல்லை. பேசும்போது வந்திருக்கிறது யார், அவங்க தொடப்படுற மாதிரி பேசணும், அவங்க புண்படுற மாதிரி பேசக்கூடாது. பொது இடங்களில்
சிறைச்சாலையில் கொண்டு போய் அடைச்சிட்டாங்க. பாட்டு பாடினாங்க. பாட்டிலேயே சுவிசேஷம் சொல்லிட்டாங்க. பாட்டு பாடினாங்க, ஜெபம் பண்ணாங்க, ஜெபத்திலேயே சுவிசேஷம் சொல்லிட்டாங்க. அதனால தான் பூமி அதிர்ச்சி வந்து சிறைச்சாலையின், அது அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் இருக்குது. பூமி அதிர்ச்சி வந்து சிறைச்சாலையினுடைய கதவுகள்லாம் திறந்தது. கைதிகள் கையில் இருந்த விலங்கெல்லாம் சங்கிலியெல்லாம் கலந்து விட்டது. ஒருத்தர் கூட தப்பிச்சு போகல. ஏன் தப்பிச்சு போகல? மனம் திரும்பிட்டாங்க. இந்த பாடல்லே சுவிசேஷம், ஜெபத்திலேயே சுவிசேஷம். அதனால் அப்படி நமக்கு சொல்ல தெரியணும். சிறைச்சாலைக்கு நான் இது வரைக்கும் போனதில்லை. இது வரைக்கும் யாரும் என்ன கைது செய்து சிறைச்சாலையில் போடலை. கர்த்தருடைய அதை நான் நல்லதுன்னு சொல்கிறதா கெட்டதுன்னு சொல்கிறதான்னு தெரியல. கர்த்தருக்காக சிறைக்கு போவது பாக்கியம். சுவிசேஷத்துக்காக, நீதிக்காக சிறைக்கு போவது பாக்கியம். ஒருவேளை அப்படி போனால் அதையும் ஒரு வாய்ப்பாக தான் பயன்படுத்தணும். அங்கேயும் பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு தலையங்கம், இன்னைக்கு பிரபல ஆங்கில பத்திரிகையினுடைய தலையங்கம், சிறைச்சாலையில் ஜாதி பாகுபாடு இருக்குது, அதை நீக்க வேண்டும்னு சுப்ரீம் கோர்ட் வந்து சிறைத்துறைக்கு உத்தரவிட்டிருக்கு. அதை நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு சிறையிலும் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. அதுக்கு அங்கே அவங்களுக்குள்ள ஜாதி பாகுபாடு, ஜாதி பிரச்சனை, அது ஒரு பெரிய வாய்ப்பு தான். அங்கேயும் நம்ம போய் சுவிசேஷம் சொல்லலாம். பாடலின் மூலம், ஜபத்தின் மூலம் பவுலும் சீலாவும் சுவிசேஷம் சொன்னாங்க. சிறைச்சாலையில், மக்கேதேனியாவுடைய சிறைச்சாலையில். அது மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய பொது இடங்கள், கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் சுவிசேஷம் சொல்வதற்கு சுருக்கமாக, எளிமையாக, மறைமுகமாக, ஞானமாக சொல்கிறதுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். அதே போல் வீட்டு கூட்டங்கள், வீட்டு கூட்டங்கள் ஹவுஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வீட்டு கூட்டம் வந்து ரொம்ப பிரயோஜனமுள்ள, ரொம்ப பலனளிக்கிற ஒரு ஊழியம் வீட்டு கூட்டம். ஒரு 5 பேரோ 10 பேரோ தான் வரப்போகிறாங்க. வீட்டு கூட்டம்னா அதில் மைக்கை வச்சு பெருசாக செய்யணும்னு அவசியம் இல்லை. செஞ்சால் தப்பு கிடையாது. வீட்டு கூட்டம் என்றால் 5 பேர் வந்தால் கூட போதும். ஒரு 10 பேர், 5 பேர், 10 பேர், 20 பேர். கொர்னேலியஸ் வீட்டில் 300 - 500 பேர் கூடியிருந்ததாக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறாங்க. ஏன்னா கொர்னேலி வீடு பெருசு, அவன் பெரிய அதிகாரி, அவன் வீடு பெருசு, பெரிய ஒரு அரண்மனை மாதிரி அல்லது பங்களா மாதிரி இருந்துச்சு, அரசாங்க பங்களா. அதனால் அவ்வளோ பேரை கூட்ட முடிஞ்சுது. இன்னொன்று, தூதனே வந்து தோன்றி பேதுருவை பற்றி சொல்லி அவனை அழைக்க சொன்னான். அதனால் பெரிய எதிர்பார்ப்பு. அதில் 300 - 500 பேர் கூடினாங்க. அது வேறு விஷயம். ஆனால் ஒரு வீட்டு கூட்டம்னா ஒரு 5 பேர்லேருந்து ஒரு 20 பேர், அவ்வளோதான் கூட முடியும். பிறந்தநாள் அப்படின்னு சொல்லும்போது அது வேறு. ஒரு பிறந்தநாள், திருமண நாள், அதெல்லாம் வந்து நிகழ்ச்சிகள், அதெல்லாம் நிகழ்ச்சிகளில் வந்துடுது. ஆனால் ஒரு வீட்டு கூட்டம் அப்படின்னா ஒரு 5 பேர்லேருந்து ஒரு 20 பேர் பொதுவாக, அவ்வளோதான். ஒரு மைக்கு வேண்டாம், அதுக்கெல்லாம் மைக்கு வைக்கக்கூடாது. 5 பேர் இருக்கிறதுக்கு இந்த ஊரெல்லாம் ஒரு பெரிய மைக்கை கட்டி அதை போட்டுக்கிட்டு கமுக்கமாக ஊழியம் செய்ய கற்றுக்கொள்ளணும். நம்ம அப்படியே பழகிட்டோம். ஒரு காது குத்து நடத்துறதுக்கு கூட ஊரெல்லாம் டியூப்லைட் கட்டி, ஊரெல்லாம் ஃப்ளெக்ஸ் பேனர் வச்சு இப்படியே பழகிட்டோம். ஊரெல்லாம் ரேடியோ கட்டி, ஒலிபெருக்கி கட்டி, ஒருத்தனையும் தூங்க விடாமல், ஒருத்தனையும் நிம்மதியாக இருக்க விடாமல், ஊரெல்லாம் ஒலிபெருக்கி லைட்டை போட்டு இப்படியே நம்ம பழகிட்டோம். ஒரு மகள் வயதுக்கு வந்து விட்டால் அதுவும் ஒரு பெரிய அது ஒரு பெரிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது நல்லது. சோத்திர கூட்டம் வைப்பது தப்பு இல்லை. நம்முடைய கலாச்சாரம், அதை ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடுவது ஒரு கலாச்சாரம். அதே ஒரு ஸ்தோத்திர கூட்டமாக ரொம்ப முக்கியமானவங்களை, நெருங்கினவங்களை கூப்பிட்டு செய்கிறது தப்பு இல்லை. அதுக்கு ஒரு பெரிய பேனர், அதுக்கு ஒரு பெரிய அலப்பறை, இப்படியே நம்ம பழகிட்டோம். வீட்டு கூட்டத்தையும் அப்படி தான் செய்கிறாங்க சிலர். அந்த வீட்டு கூட்டத்துக்கு ஒரு பெரிய
ஒரு ஒலிபெருக்கி கருவியெல்லாம் வச்சு தெரு முழுசும் கேட்குற மாதிரி வச்சு. அது அந்த காலத்தில் வேறு ரேடியோ கிடையாது, ரேடியோ மட்டும்தான் இருந்துச்சு. ரேடியோவும் இல்லாத ஊரெலாம் நாட்கள்லாம் உண்டு. எல்லோரும் கேட்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரு வழி இல்லை, டிவி இல்லை, ரேடியோ இல்லை, மொபைல் இல்லை, அதை கேட்பாங்க. இப்போ யார் கேட்குறா? அவன் மொபைலை வச்சுட்டு உட்காந்துருக்கான். அவனுக்கு எரிச்சலாக தான் இருக்கும். என்னையா அந்த கிறிஸ்தவங்க போட்டுக்கிட்டு ஒலிபெருக்கிய கருவியை போட்டு தொலை பண்ணது. அந்த 5 பேர் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, உறவினர்கள், நண்பர்கள், அயலகத்தார் வராங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சுருக்கமாக 2 மணி நேரம்லாம் நடத்தக்கூடாது. 3/4 மணி நேரம், 1 மணி நேரம், அதிகபட்சம் 1 மணி நேரம். அங்கே போட்டுக்கிட்டு பெருசாக இப்போ 1/2 மணி நேரம் ஒர்ஷிப் பண்ணேன் எல்லாம் இருக்கக்கூடாது. ஒர்ஷிப் பண்ணலாம், ஒரு சுருக்கமான ஒர்ஷிப்பு, பாட்டே சுவிசேஷ பாட்டு எடுக்கலாம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பாட்டிலே சுவிசேஷம் சொல்லலாம். ஜெபமே சுவிசேஷ கருத்துள்ள ஜெபமாக இருக்கலாம். சாட்சிகள் இதெல்லாம் ஒரு மணி நேரத்தில் முடிச்சிடணும். சாட்சி இருக்கிறது நல்லது. ஒரு 2 பேர் சாட்சி சொன்னாங்கன்னா அந்த சாட்சி அவர்களை தொடும். ஒரு பிரசங்கம், ஒரு சின்ன பிரசங்கம், ஒரு 15 நிமிஷம் அல்லது 20 நிமிஷம் ஒரு சின்ன பிரசங்கம் 1 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிடணும். பிரச்சனைகளுக்காக, தேவைகளுக்காக, வியாதிகளுக்காக ஜெபிச்சு முடிச்சிடணும். அது ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. வீட்டு கூட்டம் ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது, செலவு கிடையாது, ரொம்ப கடந்து உழைக்க வேண்டியதில்லை. அந்த வீட்டுக்கு அவங்க சுற்றி இருக்கிறவங்கள ஒரு 10 பேர் அவங்க கூட்டிடுவாங்க. அது ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக காணப்படுகிறது. அதே போல் சபையில் இருக்கிற மக்களை, சபையில் ரட்சிக்கப்படாதவங்க வருவாங்க, புதுசாக வருவாங்க. ஏதோ வியாதியிலேருந்து சுகம் கிடைக்குமா, ஏதாவது யாரையாவது அழைத்து கொண்டு வந்திருப்பாங்க, நண்பர்களை, உறவினர்களை அழைத்து கொண்டு வந்திருப்பாங்க. அம்மா அப்பா விசுவாசியாக இருந்திருப்பாங்க, பிள்ளை ரட்சிக்கப்படாமல் இருக்கும், அவனுக்கு சுவிசேஷம் சொல்லணும். ஒரு விசுவாசியினுடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத குடும்ப தங்கத்தினர்கள் இருப்பாங்க, கணவர் ரட்சிக்கப்படாமல் இருப்பார். இப்போ அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். சபைக்குள்ளே சுவிசேஷ பணி தேவை, அதுவும் செய்யணும். சபைக்குள்ளே வெறும் உபதேசம் பண்ணி போதாது, சபைக்குள்ளே இருக்கிற, சபைக்கு வருகிற ரட்சிக்கப்படாதவர்களையும் குறிவைத்து அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்படும். ஒரு பிரசங்கம் பண்ணுறோம்னா ஒரு 3 பாயிண்ட் பேசுகிறோன்னா 1 பாயிண்ட் சுவிசேஷ சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக இருக்கணும். 3 பாயிண்ட்டுமே விசுவாசிகளுக்கு பேசிட்டா ரட்சிக்கப்படாதவங்களுக்கு அது நேரடியாக அது அவங்களுக்கு உங்களை தொட முடியாமல் போயிடும். தெரியணும், இப்போ ரட்சிக்கப்படாத ஒரு ஆத்மா வந்திருந்தால் கூட ரட்சிக்கப்படாத ஆத்மா, அதுக்கு நம்முடைய செய்தியில் அதில் கண்டிப்பாக ரட்சிப்புக்கு ஏற்ற வார்த்தைகள், சுவிசேஷ வார்த்தைகள் அதில் இருக்கணும். ரொம்ப முக்கியம். சில சபைகளில் அதை செய்கிறதில்ல. சில சபைகளில் புதுசாக ரட்சிக்கப்படாத ஒருத்தன் அதில் பங்கு பெறானா அவனுக்கு ஒன்றும் புரியாது. ஏன்னா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் அங்கே செய்தி பேசப்படுகிறது. அதோடைய ஒரு பகுதி 3/4 மணி நேரம் பேசுகிறாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ரட்சிக்கப்படாதவங்களுக்காக அதில் ஏதாவது சுவிசேஷ வார்த்தைகள் நிச்சயமாக இருக்கணும். அது அவசியம், அதை செய்யணும். சபைக்குள்ள இந்த சிறுவர் பள்ளியெல்லாம், ஞாயிறு பள்ளியெல்லாம் அதுக்காக தான். அந்த பிள்ளைகள் ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவர்கள் ஆகணும். ஒரு 12 வயசு அல்லது 15 வயசு ஆகும்போது அவங்க ரட்சிக்கப்படணும். அதுக்குரிய ரட்சிப்பு கேட்ட ஞானத்தை, வேத அறிவை அவங்களுக்கு ஊட்டணுன்றது தான் ஞாயிறு பள்ளியினுடைய நோக்கம். விபிஎஸ்ஸு அதே மாதிரி வாலிபர் ஊழியமும் அப்படி தான். வாலிபர் ரட்சிக்கப்பட்டவங்களும் இருப்பாங்க, ரட்சிக்கப்படாதவங்களும் இருப்பாங்க. அவங்களையும் அதில் குறி வைக்கணும். அவங்களுக்கும் அங்கே சுவிசேஷத்தை அவர்களுக்கு சொல்லக்கூடிய காரியங்கள் இருக்கணும். வாலிபர் ஊழியத்திலையும் எல்லா ஊழியங்கள்லேயும் சபைக்கு வந்திருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்கன்ற ஒரு கண்மூடித்தனமான ஒரு அபிப்பிராயத்தில் இருந்துடக்கூடாது. சபைக்குள்ளேயும் இல்லைன்னா என்ன ஆகும்? அடுத்த தலைமுறை இப்போ இங்கே மேற்கத்திய நாடுகளில் அப்படி தான் ஆகிப்போச்சு. அநேக மேற்கத்திய நாடுகளில் வெள்ளைக்காரர்கள் ஆலயங்கள்லாம் மூடிட்டாங்க, எல்லாம் விற்றுட்டாங்க.
ஏன்னா அடுத்த தலைமுறையை ரட்சிப்புக்குள்ள நடத்தலை. அம்மா அப்பா ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க, அடுத்த தலைமுறையை ரட்சிப்புக்குள்ள நடத்தலை. அதனால இந்த பழைய தலைமுறையெல்லாம் அவங்க காலம் முடிஞ்ச பிறகு சபைக்கு வர்றதுக்கு ஆள் இல்லை. சபைக்குள்ளே சுவிசேஷ ஊழியம் கண்டிப்பாக நடக்கணும், ரொம்ப முக்கியம். பிதாவே இயேசுவின் நாமத்தில் சுவிசேஷ ஊழியத்தினுடைய முறைமைகள் குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். வீட்டு ஜெப கூட்டங்கள், சபைக்குள்ளே சுவிசேஷ ஊழியம், இதையெல்லாம் நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் ஞானத்தோடு செயல்பட, எங்கே பேசுகிறோம், யார் வந்திருக்கிறார்கள் என்று அதற்கேற்றாற் போல பேச, எவ்வளோ நேரம் பேசணுமோ அவ்வளோ நேரம் பேச உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். யூதருக்கும் கிரேக்கருக்கும் சபைக்கும் இடரற்றவர்களாக இருங்கள் என்று வேதம் சொல்லுது. யூதருக்கு மட்டுமல்ல, யூதர்கள் என்றால் பேர் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு நம்ம சொல்லலாம். கிரேக்கர் என்றால் உலகத்தார்கள், அவர்களுக்கும் இடரல் இல்லாமல் சுவிசேஷத்தை சொல்ல உதவி செய்யும். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென்.